மலேசிய இந்து சங்கம் சிலாங்கு மாநில தலைவர் பேசுகின்றேன். சிலாங்கு மாநில வட்டார தலைவர்களே, உங்களோடு சிறிது நேரம் நான் உரையாட ஆசைப்படுகின்றேன். தயவு செய்து நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தக்கூடிய அன்போடு கேட்டுக்கொண்டேன். 2011 இந்து சங்க சிலாங்கு மாநில பேரவையின் தலைமைத்துவத்திற்கு என்னை தேர்ந்தெடுத்து இந்த 5 ஆண்டு காலம் நான் சேவை செய்வதற்கு எனக்கு நீங்கள் வழிவகுத்திருக்கிறீர்கள். அதற்கு முதலிலே எனது மனமார்ந்த நன்றி எனக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த 5 ஆண்டு காலத்தில் அனைவரையும் நான் திருப்திப்படுத்த முடியாவிட்டாலும் கண்டிப்பாக ஓரளவுக்கு என்னுடைய கடமையை செய்திருப்பேன் என்பதிலே கண்டிப்பாக நான் உறுதியாக இருக்கின்றேன். அதில் சற்றும் ஐயமில்லை என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். இப்பொழுது எனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. உங்களுடைய தலைவர் வருகின்ற நம்மளுடைய ஆண்டு கூட்டத்தில் 9 பேரை நான் என் அணியிலே நிறுத்தியிருக்கின்றேன். இவர் 9 பேர் வெற்றி பெறுவதன் மூலியமாக இந்து சங்கத்திற்கு ஒரு புதிய தலைவர் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அது உங்கள் மாநிலத்திலிருந்து வருகின்றது என்பதை நீங்கள் மறந்துவிடாதீர்கள். உங்களுடைய மாநிலத்திற்கின்ற ஒருவர் வருகின்ற 19/6 பிறகு ஒரு தேசிய தலைவர் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதற்கு இந்த மாநிலத்திற்கின்ற 21 வட்டார பேரவைகளும் உங்களுடைய முழு ஆதரவை கொடுத்து 19/6 நடக்கின்ற தேர்தலில் ஓட்டு போட்டிருக்கிறால் கண்டிப்பாக மீண்டும் ஒரு முறை சிலாங்கூர் மாநிலத்திலிருந்து இன்னொரு தேசிய தலைவர் உருவாகுகின்றார். அது நமக்கெல்லாம் பெருமை அல்லவா? அது உங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி அல்லவா? அதன் மூலியமாக இந்த சிலாங்கூர் மாநிலத்தில் இன்னும் பல திட்டங்களை கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். எனக்கு நாடு அளவிலே ஜோஹர் மாநிலம், மலாக்கா மாநிலம், நெகிரி மாநிலம், பினை மாநிலம், இவை அனைத்தும் கெடா மாநிலம் உட்பட அனைத்து மாநிலமும் பெரிய ஆதரவு கொடுப்பது எனக்கு உத்வேகத்தை கொடுத்திருக்கின்றது. ஆனால் என் ஊரில் இருக்கின்ற நான் இருக்கின்ற இந்த சிலாங்கூர் மாநிலத்திலும் அந்த ஆதரவை கொடுத்திருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். அது நான் இன்னும் எத்தனை மகிழ்ச்சி அடைவேன். அதற்காக உங்களுடன் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 5 ஆண்டு காலம் நான் சேவை செய்திருப்பது உங்களுடைய தராசிலே என்னை நிர்ணயிக்கப்படி உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். அது மூலியமாக ஒரு நல்ல வாய்ப்பு, மீண்டும் ஒரு முறை சிலாங்கூரிலிருந்து ஒரு தலைவர் உருவாக வாய்ப்பு இருக்கின்றது. அந்த வாய்ப்பை நீங்கள் எனக்கு கொடுத்தீர்களானால் கண்டிப்பாக மலேசியா ரீதியிலே இருக்கின்ற அனைத்து மாநிலத்திற்கும் நான் சிறப்பாக சேவை செய்வேன். அது மட்டும் இல்லாமல் என் மாநிலத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளை சிறப்பாக செய்வேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள். ஒரு தவணைக்கு தேசிய தலைவர் வந்து என்னோட கடமை செய்ய இருக்கின்றேன்.